அதெல்லாம் பேக் டு ஜெய்ரியாக்ஷன். இட்ஸ் மீ ஜீவா. என்ன விஷயம் பார்க்க போறோம்னு சொன்னா 35 சின்ன வயசு இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில்ல ஒரு டீசர் விட்டுருக்காங்க. அதுதான் பார்க்க போறோம். இல்ல நம்ம நிவேதா தோமஸ் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த டீசர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். லெட்ஸ் கோ. எஸ்பி சீன்ஸ் 96 ராணா தப்பாதி பிரசன்ஸ். சார் மதிப்பே இல்லாத 0 பக்கத்துல 1 சேர்த்தா வர 10 9 விட பெருசுன்னு எதை வச்சு சொல்றீங்க? ஆமா 10 எப்படி சார் பெருசாச்சு? சின்ன விஷயம் இல்ல. சின்ன விஷயம் இல்ல. சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம கௌதம் மேம் இருக்காங்க. ஆமா. ஜீரோ எப்படி ஆகும் சார்? ஃபண்டமெண்டல்ஸா கேள்வி கேட்டா உங்க ஃபியூச்சர் பெரிய ஜீரோ ஆயிடும். ஜீரோ மினிமம் 35 பாஸ் மார்க் எடுக்க சொல்லுங்க சார். அதுல மாற்றமே இல்ல. இழுத்துட்டு போயாவது சேர்த்துருவேன். என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? அம்மா 10th ஃபெயில், புள்ள 5th ஃபெயில். சின்ன விஷயம் இல்ல. தப்பு பண்ணிட்டாருங்க. அது என்னன்னு கரெக்டா நமக்கு தெரியணும். தப்பு பண்ணவங்களும் அதை தெரிஞ்சுக்கணும். பாக்கியராஜ் சார். எனக்கு என் பையன் வேணும் பிரசாத். நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. எனக்கு என் பையன் வேணும். தலைப்பு குமார சம்பவம். விஷயம் 35 சின்ன விஷயம். புதுசு வாங்கி கொடுத்துருமாமா. காத்தடிச்சா தானா விழும். வா. டிசம்பர் 25. ஓகே, கிறிஸ்மஸ்க்கு படம் ரிலீஸ் ஆகுது. ஓகே, ஸ்டார்ட்ல வந்து 35 சின்ன வயசு இல்லைன்னு சொல்லியிருப்பேன். அது சின்ன வயசு இல்லை, சின்ன விஷயம் இல்லை. எதனால அந்த டைட்டில் வச்சிருக்காங்கன்னு சொன்னா, ஓகே அதில் இதுலேயே நம்ம கதையை சொல்லிடலாம். ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று தான். என்னன்னு சொன்னா, நம்ம ஹீரோ இல்லை ஹீரோயின் இருக்காங்க. அவங்கள்ட்ட மகன் சின்ன பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து ஸ்கூல் போகிறப்ப மார்க்ஸ் எடுக்காம அப்படியே தான் கதை ஏதோ போகுது. அதில் வந்து 35 எடுக்கிறதே அவனுக்கு பெரிய விஷயமா இருக்கு. அது இல்லாமல் அவங்க அம்மா 10th ஃபெயிலு, அவன் 5th ஃபெயிலுன்னா அதில் வந்து பாஸ் ஆகாமல் 5th ஃபெயில் ஆகிட்டான். ஃபுல்லாகவே இந்த 0 வச்சு ஒரு கதை சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வச்சு அவன் 5th ஃபெயில் ஆகுறான். அதனால வந்து அவங்க அப்பா இருக்காரு, அவர் வந்து திட்டுறாரு 2 பேர்த்தையுமே. அவங்க அம்மா 10th ஃபெயிலு, நீ 5th ஃபெயிலு அப்படின்னு சொல்லி. அதனால அந்த பையன் வந்து எங்கேயோ ஓடி போயிடுறான் போல, அப்படின்னா காணாமல் போயிடுறான். அதுக்கப்புறம் அவனை தேடுறாங்க, பட் கிடச்சிடுறான். அதை வச்சு தான் ஏதோ கதை போகிற மாதிரி காட்டியிருக்காங்க ஃபுல்லாகவே. பட் நல்லா இருக்கும் பார்க்குறப்ப, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கதை இன்ட்ரெஸ்டிங். அந்த படிக்காதனால இப்படி என்ன பண்ணுறாங்க, இப்படி ஏசுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதை போயிட்டு இருக்குது. ஓகே, பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, டைரக்டர் யாருன்னு பார்த்தா ரைட் அண்ட் டைரக்டர் நந்தா கிஷோர் ஹிமானி ஒருத்தன் டைரக்டர். மியூசிக் வந்து விவேக் ஷகார். காஸ்ட் வந்து நிவேதா தோமஸ், பிரியதர்ஷினி, அப்புறம் விஸ்வதேவ், ராஜ்கோண்டா, அப்புறம் கௌதமி மேம் இருக்காங்க. நம்ம பாக்கியராஜ் சார் இருக்காரு, கிருஷ்ணா தேஜா, அருண் தேவ், ஹபி, அனன்யா அண்ட் அதர்ஸ். இவங்க எல்லாம் தான் இதில் நடிச்சிருக்காங்க. மூவி டைட்டில் வந்து 35 சின்ன விஷயம் இல்லை. நான் 35 சின்ன வயசு இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட்டாக சொல்லியிருப்பேன், மன்னிக்கணும். ஓகே, இந்த டீசர் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறது எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.